வணக்கம் நேயர்களே. என் குருநாதர் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்தானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராகி ஜோதிஷபீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு யந்திர ரகசியங்கள். வாழ்வில் இறைவனையே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய யந்திரங்களின் மகிமைகளை பற்றி பார்க்கக்கூடும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நேர்களே, யந்திரங்களை பற்றி நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் கூட சாமி ஃபோட்டோவில் அந்த தகடு மாதிரி செம்பில் வச்சு வணங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி, அதோட சூட்சமங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் பிரமிப்படைஞ்சிடுவீங்க. யந்திரங்கள் பல விதங்களில் இருக்குது. யந்திரங்கள் யூஸ் பண்ணாத மதமே இல்லை. ஜெயின மதம், புத்த மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்டின் மதம்னு எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க யந்திரங்கள். இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் எண் வடிவத்திலான யந்திரங்களையும் எழுத்து வடிவத்திலான யந்திரங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்துவர்கள் பென்டகிராம், ஹெக்ஸாகிராம், அனாகிராம் இந்த மாதிரியான ஷேப், அதாவது வடிவத்தில் இருக்கக்கூடிய வடிவ எந்திரங்கள், இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்ச ஸ்டாரு, இந்த மாதிரியான எந்திரங்கள், டேவிட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதை கிறிஸ்துவர்கள் வந்து அதை வந்து பாதுகாப்புக்காக கழுத்தில் போட்டுக்கிற இது பழக்கம் இருக்குது கிறிஸ்துவர்களுக்கு. இதே மாதிரி புத்தர்களும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இருக்குது. ஜெயின மதத்தில் இருக்கவங்க யந்திரம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த யந்திரங்களினுடைய வகைகள், அதனுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். யந்திரங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி எண்ணியல் எந்திரங்கள், எழுத்து எந்திரங்கள், வடிவ எந்திரங்கள்னு சொல்லிட்டு வடிவத்திலான ஜாமெட்ரிக் யந்திரான்னு சொல்லுவாங்க. அதை இப்படி பல விதத்தில் யந்திரங்கள் இருக்குது. அது போக எம்பாஸ்டு, அதாவது புடைப்பு எந்திரங்கள்னு சொல்லுவோம். புடைப்பு எந்திரங்கள்னாக்க, இப்போது நம்ம மகாமேரு பார்த்துருக்கீங்களா, ஸ்ரீசக்கரத்தையே பார்த்தீங்கன்னாக்க ஒரு மலை மாதிரி வச்சு வழிபடுவாங்க. ஸ்டெப் ஸ்டெப்பாக அது ஒரு பெரிய சிலை மாதிரியே இருக்கும். அது ஒரு மாதிரி எந்திரங்கள். அப்புறம் தரைத்தள எந்திரங்கள்னு ஒன்று இருக்குது. தரைத்தள எந்திரம்னா தகுடு, தரையோட தரையாக தகுடு மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஆழ்நிலை எந்திரங்கள், அதாவது ஆழ்நிலை அப்படின்னு சொன்னால் எனக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை அதுக்கு தெரியல. கொஞ்சம் தரைக்குள்ள ஆழமாக குழி தோண்டி அதில் எந்திரம் இருக்கும், அந்த மாதிரி. சரிங்களா? இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. மகாமேரு யந்திரங்கள் நான் முன்னாடி சொன்னது, சாதா யந்திரங்கள், தகுடு யந்திரங்கள் நான் ரெண்டாவது சொன்னது. இந்த தரைக்குள்ள குழி தோண்டி யந்திரங்கள் வைக்கிறது எப்படி தெரியுமா? கோயில்களில் பீடம் பிரதிஷ்டை பண்ணுவாங்க தெரியுமா? சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பீடத்தில் வந்துட்டு அந்த மாதிரி குழி தோண்டி கரெக்டாக, இப்போ உதாரணத்துக்கு 16க்கு 16 ஒரு யந்திரம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு அதே சைஸ்க்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அந்தாண்டு இந்தாண்டு விட்டு ஒரு பீடம், ஒரு குழி மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுக்குள்ளே தான் எந்திரத்தை வடிவமைச்சு அதுக்கு மேலே தான் தகட்டில் எந்திரம் வைப்பாங்க. தங்கத்தகட்டில் செஞ்சு எந்திரம் வைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், கோயில்களில் இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளுக்கும் சக்தி ஊட்டக்கூடியது எந்திரங்கள் தான். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் கோயிலில் போய் வழிபடுறது சிலை இல்லை, இந்த எந்திரத்தை தான் வழிபடுறீங்க. இதுதான் உண்மை. இதனால நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சிலைகளுக்குள்ள சக்தி வடிவத்தை கொண்டு வந்து சேர்த்து நிலைநிறுத்தி அதை தற்காத்து வைக்கிறது தான் அந்த எந்திரங்களோட வேலை. இந்த மாதிரி எந்திரங்கள் யந்திர, மந்திர, தந்திரம் அப்படின்ற இந்த 3 பிரிவுகளாக மாந்திரிக சாஸ்திரத்தை பிரிக்கும் போது அதில் முதல்ல வரதே யந்திரம் தான். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர். யந்திரத்தை நீங்கள் வந்து ரொம்ப பெரிய கர்மயோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் யந்திரங்களை அதுக்குண்டான நியம நிஷ்டைகளோட பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். சிலை பூஜை பண்ணுற மாதிரி பயங்கரமான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு சிறப்பம்சம், எந்திரங்கள் தெய்வ வசியத்திற்கு உண்டான எந்திரங்கள் இருக்குது. சிவச்சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய சிவ எந்திரங்கள்னு பஞ்சாட்சரத்தை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய எந்திரங்கள் இருக்குது. அதே மாதிரி எண் எந்திரங்கள்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட செயலுக்காக வசியம், தனவசியம், கடன் தீர்றது, பேய் பிசாசு தொல்லை போகிறது, தொழில் நல்லா நடக்கிறது, வாகனம் நல்லா ஓடுறது,
குழந்தைங்களுக்கு காத்து கருப்பு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி எந்திரங்கள் வந்துட்டு பல பயன்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இந்த எந்திரங்கள் பற்றின நல்ல அறிவு உள்ள ஆட்கள் மிக மிக குறைவு. தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இந்த எந்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியது. இதில் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சித்தர்களும் திருமூலர் உள்ளிட்ட 18 சித்தர்களும் வந்துட்டு அவங்களுடைய பாடல்களில் மறைப்பொருளாக பல எந்திர சூட்சங்களை மறைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. அதையும் வந்துட்டு விரிவாக்கி சரியான முறையில் உபயோகிக்க தெரிஞ்ச ஆட்கள் மிக மிக குறைவு. இப்போ நவாக்கரியிலேயே பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நவாக்கரி சக்கரத்தை வந்துட்டு திருமூலர் சொல்லிட்டு போன நவாக்கரி சக்கரத்தை வந்துட்டு இன்னைக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொரு வகையில் பல விதமாக போடுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. இது வந்து எந்த மாதிரி சிறப்பாக இருக்குன்றது எனக்கு புரியல. அதே போல் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரைத்த 300 மந்திரம், மூலன் உரைத்த 30 உபதேசம், மூலன் உரைத்த 3 ஒன்றாமே. இப்படி பல எந்திர சூட்சங்களையும் மந்திர விஷயங்களையும் தன்னுடைய திருமந்திரம் அப்படின்ற நூலில் 3000 பாடல்களில் திருமூலர் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போது இந்த எந்திரங்களில் வந்துட்டு பல விதத்தில் நானும் சொன்னேன்ல உங்களுக்கு, எண்ணியல் எந்திரங்கள் இருக்குது, வெறும் எண்கள் மட்டும் போட்டு செய்கிறது, எழுத்தெந்திரம் இருக்குது, சிவைய நம்ம இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் குறுக்க நெடுக்க வரைஞ்சி போடக்கூடிய எந்திரங்கள் இருக்குது. அப்புறம் வடிவியல் எந்திரங்கள் இருக்குது, ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சடாச்சர வசியம், அருங்கோண வசியம், இந்த மாதிரி பல ஸ்ரீசக்கரம், இதெல்லாம் ஜியாமெட்ரிக் யந்திரம். சரிங்களா? இந்த மாதிரி பல விதங்கள் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ், ஒவ்வொரு விதமான மூல மந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திரங்களை தியானம் பண்ணும்போது அந்த விஷயங்களை செய்யணும். அப்போது இதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எந்திரங்களை எழுதுறதுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இன்றைக்கி இல்லைன்னு நான் சொன்னேன். எல்லாரும் எந்திரங்கள் எல்லா பக்கமும் கிடைக்குது, ஃபோட்டோ கடையில் கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஆனால் கோயில்களில் கூட தேவஸ்தான ஆஃபீஸில் எந்திரம் வச்சுருக்காங்க. எல்லாம் டை போட்டு அடிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் டை வாங்கிட்டு வந்து தகடு வாங்கி வச்சு அடித்து 150 ரூபா செலவில் 1500 ரூபாய்க்கு எந்திரத்தை செஞ்சு விற்கிறாங்க. அது அத்தனையும் தவறு. அந்த எந்திரங்களை வாங்கி வைக்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. எந்திரங்களை கையால் மட்டுமே எழுத வேண்டும். எந்திரங்களை கையால் மட்டும் எழுத வேண்டும். ஒரு வாரத்தில், அதாவது ஒரு மாதத்தில் 15 நாள் வளர்பிறை, அந்த வளர்பிறையில் மட்டும்தான் எந்திரம் எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குரு பரம்பரையில் ஒவ்வொரு தெய்வ உபாசனை உள்ளவங்க ஒவ்வொரு மாதிரி எந்திரத்தை எழுதுவாங்க. அந்த மாதிரி எந்திரம் வந்துச்சுனாவே அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க, நீங்கள் எழுதி கொடுத்துருங்கன்னு. அவங்க அதுக்கு விரதம் இருந்து அந்த எந்திரம் யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுக்கு உண்டான அவங்க பேர், அவங்க தாத்தா பேர், அவங்க அப்பா பேர், அம்மா பேர், இப்படி அத்தனையும் நோட் பண்ணி அதில் மறைப்பொருளாக குறித்து அந்த எந்திரத்தின் ஆரம்பத்திலிருந்து எந்திரம் வரைஞ்சி முடிக்கிற வரைக்கும் அந்த தேவதைக்கு உண்டான பீஜங்களையும் மூல மந்திரத்தையும் சொல்லி சொல்லி எந்திரத்தை ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் பாதியிலே விட்டுட்டு எந்திரிக்கக்கூடாது, முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும். அப்படிப்பட்ட பல விதிமுறைகளை கொண்டது இந்த எந்திரம் எழுதும் முறை. இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுற அளவுக்கு பொறுமையும் ஞானமும் தெளிவும் தெய்வ நம்பிக்கையும் உள்ளவங்கெல்லாம் இன்றைக்கி இல்லை, ரொம்ப குறைவு. நான் தான் சொல்கிறேன் இல்லை, தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு ஆட்கள் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போது இவ்வளோ ஆன்மீக ஃபீல்டில் இருக்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நல்லா எந்திரம் எழுதுறவர் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. மற்றவங்க ஒரு சிலர்லாம் வந்துட்டு 1-2 எந்திரம் மட்டும்தான் எழுதுவாங்க. எல்லா எந்திரமும் அவங்களுக்கு எழுத தெரியாது, அதுக்குண்டான வழிமுறையும் தெரியாது. அப்படி எந்திரங்கள் வந்துட்டு தெய்வங்களுக்கான எந்திரமும் செய்கிறாங்க, பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான எந்திரமும் செய்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தங்களுக்கெல்லாம் எந்திரம் எழுதி அவங்களுக்கான கேஸ் நடந்துகிட்ருக்கு, கொடுத்துட்டு போயிட்டாங்க. எந்திரம் எழுதி முடித்து பூஜையில் வைக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சு. காசெல்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க, எந்திரத்தை திரும்பி வாங்க கூட வரல. அவங்க ஜெயிச்சாச்சுங்க, இதுக்கு மேலே அது தேவையில்லை, காசு கொடுத்தாச்சு, ஓகே நன்றி அப்படின்ட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது,
எந்திரம் எழுத ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அந்த எந்த காரியத்துக்காக எந்திரம் எழுதுகிறாங்களோ அந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அற்புதமான விஷயங்க. முழுக்க முழுக்க சயின்ஸு. தெய்வங்களுக்கு சக்தி கொடுக்கறதே யந்திரங்கள் தான். பூமியில் தெய்வ சக்தியை தகட்டுகள் மூலமாக உள்வாங்கி அந்த தகட்டுகள் 12 ஆண்டுகள் அதோடைய சக்திகளை அப்படியே வச்சுருக்கும். அந்த யந்திரங்களை சரியான முறைகளில் வைக்கணும். இரும்பு யூஸ் பண்ணவே கூடாது. எந்திரம் எழுதும் போதும் எந்திரம் ஃப்ரேம் பண்ணும்போதும் கூட இரும்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பஞ்சலோகத்தால் ஆன கத்தரி, தங்கம் அல்லது பஞ்சலோகம் அல்லது செம்பு அல்லது பித்தளை இது மாதிரியான ஆயுதங்களை மட்டும் வச்சு தான் தகட்டு வெட்டி எடுக்கணும். தகட்டில் திக்னஸ்க்கெலாம் அளவு இருக்குது. திக்னஸ்ஸு நீள அகலத்திற்கு தகுந்த மாதிரி தகட்டினுடைய மொத்தத்தன்மையும் மாறும். யந்திரங்கள் பெரும்பாலும் பல இதில் எழுதலாம். செம்பு, காரிய தகட்டில் கூட எழுதலாம். ஆனால் அதுக்கு குறிப்பிட்ட வேலைகளுக்கு மட்டும்தான் செய்வாங்க. அதை தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம் போன்ற பல புனிதமான மெட்டல்ஸில் எழுதலாம். எந்திரங்கள் பேப்பரில் கூட எழுதலாம். பேப்பர் எந்திரங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் சேகரித்து வச்சு ஒரு வகுப்பாக தொகுத்து கொடுக்கலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி போஜ் பத்திரான்னு சொல்லக்கூடிய பிர்ச் மரத்தினுடைய பட்டை, அந்த பட்டையிலும் எந்திரங்கள் எழுதலாம். அதற்கு வேறு மாதிரி முறை உள்ளது. அது மாதுளை செடி குச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதுளை செடியோட குச்சியில் தான் அதை எழுதணும். அதற்கு அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க அல்லது பஞ்சகந்தம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பஞ்சகவியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மாதிரியான வாசனை பொருட்களை கொண்ட அகில், ஜவ்வாது, சந்தனம், புனுகு, கோரோஜனை இந்த மாதிரி வாசனை விஷயங்களை வச்சு தான் அதை ஒரு இங்கு மாதிரி தயார் பண்ணி அந்த இங்கில் தான் எழுதுவாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான அருமையான ஒரு விஷயங்கள் எந்திரங்கள். எந்திரங்களோட சக்தியை சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குதுங்க. எந்திரங்கள் மட்டுமே உங்களை பெரிய வித்தக்காரனாக மாற்றிடும். அவ்வளோ விஷயம் இருக்குது எந்திரங்களில். மந்திரமே சொல்ல தெரியாதவங்களாம் கூட எந்திரம் மட்டும் வச்சு வழிபட்டால் போதும். இப்படிப்பட்ட அற்புதமான விஷயம் எந்திரங்கள். அப்போ எந்திரம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தொழில் பிரச்சனைக்கோ இல்லை வியாபார பிரச்சனைக்கோ அந்த மாதிரி தேவைன்னா நீங்கள் எந்திரம் சரியான ஆட்கள் கிட்ட போய் வாங்குங்க. கைப்படை எழுத வச்சு வாங்குங்க, பார்த்து வாங்க. தயவு செஞ்சு பிரிண்டட் எந்திரத்தை வாங்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கான கரெக்டான காலம் பார்த்து உங்களுடைய லக்ன ராசிக்கு நேரம் பார்த்து எழுதணும் யந்திரம். தயவு செஞ்சு அப்படி எழுதுனாதான் அது பழிக்கும், இல்லைன்னா பழிக்காது. நீங்களாம் சார் நான் ஆல்ரெடி 2 எந்திரம் வாங்கி வச்சுருக்கேன், ஒன்றும் யூஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களா? எங்கே வாங்கினீங்க? ஒன்று கோயிலில் வாங்கியிருப்பீங்க, இல்லை எங்கேயாவது கடையில் வாங்கியிருப்பீங்க, இல்லை யாராவது இந்த மாதிரி ஆட்கள் ரெடிமேடாக கொடுத்தா அடுத்த நாளில் கொடுக்குற மாதிரியான இதில் இருப்பாங்க. எந்திரம் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சது 10 நாள் அவங்க எழுதி கொடுக்க. அவ்வளோ வேலை இருக்குது அதில். அது நீங்கள் தேய்பிரையில் கொடுத்தீங்கன்னா தேய்பிரையில் முழுசாக எழுத மாட்டோம், திருப்பி வளர்பிரையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி அதில் பல சூட்சமங்கள் இருக்கு நேயர்களே. அதனால் எந்திரங்களின் பயன்களை அறிந்து அதனுடைய தன்மைகளை உணர்ந்து அவற்றை நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த அற்புதமான கொடைகளை உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வாழ்வாங்க வாழ வேண்டும் நேயர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு எந்திரம் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன எந்திரம்ன்றது சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல நல்ல எந்திரம் எழுதுறவங்க இருந்தாலும் போய் எழுதி வாங்கிக்கோங்க, தவறே கிடையாது. எங்கே வேணால் நீங்கள் செய்யலாம். ஆனால் பாரம்பரிய முறையில் செஞ்சு கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா போதும், அவ்வளோதான். தயவு செஞ்சு தெளிவான முறையில் நல்ல கலைகளை இன்னும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்ககிட்ட வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு சிறப்பை தேடித்தரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.